படிப்பு யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிப்ரவரி 27 நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நடப்பு நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருவோம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை தரமணியில் செயல்பட்டு வரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் இலக்கிய இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்களை பெற்ற இவர் தமிழ் குடிமைப்பணி தேர்வில் எழுதிய வென்ற முதல் தமிழ் மாணவர் அப்படிங்கிற பெருமையை இவருக்கு உண்டு. சரிங்களா? ஆய்வாளர், படைப்பாளர் என இரு தளங்களிலும் செயல்படும் இவர் 15 நூல்களையும் எழுதியுள்ளார். சிந்துவெளி பண்பாடு, தொல்லியல் தரவுகள், சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் அகழ்வாய்வு தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்திய ஆட்சிப்பணிக்கு 1984 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒடிசா அரசியல் இந்திய தேர்தல் ஆணையராக 34 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றினார். ஒடிசா மாநிலத்தின் நிதித்துறை செயலாளராக, கூடுதல் தலைமைச் செயலாளராக, வளர்ச்சி ஆணையராக போன்ற பதவியிலும் பதவி வைத்திருந்தார். 2018 பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் அதற்கு பின்பு ஒடிசா மாநில முதல்வர் தலைமை ஆலோசகராக 2024 வரை பொறுப்பு வகித்தார். திராவிட மொழி குடும்பத்தின் பரவலாக சிந்து சமவெளி பண்பாடு, தொல்லியல், தமிழ் தொன்மங்கள், சங்க இலக்கியங்கள் மற்றும் திருக்குறள் குறித்த இவரது செயல்பாடுகள் பங்களிப்பும் உலகின் தமிழர்களால் பாராட்டப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் புற்றுநோய் தொடர்பான இறப்புகள் பெண்களிடையே வேகமாக அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு 5 பேரிலும் 3 பேருக்கு புற்றுநோய் கண்டறிதல் தொடர்பான இறக்கின்றன. கூடுதலாக கடந்த தசபாதத்தில், அதாவது 10 ஆண்டுகளில் 12% அதிகம் அப்படின்னு சொல்லி, அதாவது 1.2%, 4.4% ஆனுவல் பெர்சன்டேஜ் சேஞ்சஸாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது குளோபல் கேன்சர் அப்சர்வேஷன் அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரீசர்ச், இந்த 2 அமைப்பும் சேர்ந்து தான் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க 2022 எஸ்டிமேட் படி. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குளோபகான் என்பது உலகளாவிய புற்றுநோய் புள்ளிவிவரம் மற்றும் 185 நாடுகளில் 36 வகையான புற்றுநோய்களுக்கான நிகழ்வுகள் மற்றும் இறப்புகளை மதிப்பீடுகளை வழங்கும் ஆன்லைன் தரவுத்தளமாகும். மேலும் அனைத்து புற்றுநோய் தளங்களிலும் பிணைக்கப்பட்டுள்ளது இது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் எதிர்காலத்தில் எல்லா நேரத்திலும் மிக உயர்ந்த புற்றுநோய் சுமையை காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கண்டறியும் எபிடோமிக் மூலமாக தீவிரமடைகிறது என்றும் சொல்றாங்க. மிகவும் பரவும் 5 புற்றுநோய்கள் இந்தியாவில் 44% அதிகரிக்க புற்றுநோய் சுமையை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 2022 ஆண்டில் 0.676 பில்லியனாக இருந்த பெண்கள், ஆண்கள் மற்றும் இடையேயான மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிச்சிருக்கு. இப்போ பெண்களோட இறப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புற்றுநோயால் 45 கலைஞர்களின் வாரிசுகளுக்கு நல உதவி திட்டம் உதவிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதாவது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் 45 இளைஞர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு நல உதவி திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினாங்க. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் கலைமாமணி விருது பெற்ற நலிந்த நிலையில் வாழும் 10 கலைஞர்களுக்கு பொற்கிழி வழங்கப்பட்டது. தமிழ் மொழியில் கருத்தாளம் மிக்க அரிய கலைகளில் சார்ந்த நூல்களை பதிப்பிக்க 5 நூலாசிரியர்களுக்கு நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான பரஸ்பர நன்மை பயக்கும் உறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அணுகுமுறை பரஸ்பர நன்மையை பயக்கும் ஒத்துழைப்பு உருவாக்குவதற்கான வலுவான உறுதிப்பாட்டால் வழிநடத்தப்படுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா, ஜப்பான், ஆப்பிரிக்கா வர்த்தக மன்றத்தின் அமைச்சர் ஜெய்சங்கர் ஆற்றிய உரையில ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவுக்குமான அணுகுமுறை நீண்ட கால பரஸ்பர நன்மையை பயக்கும் ஒத்துழைப்பாக உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக கூட்டாளியா இந்தியா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மின் உற்பத்தி நிலையங்கள், மின் விநியோக திட்டங்கள், சிமெண்ட், சர்க்கரை, ஜவுளி தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப பூங்காக்கள், ரயில்வே உள்கட்டமைப்பு ஆகிய வளர்ச்சி திட்டங்களின் மூலமாக ஆப்பிரிக்காவில் உள்ளூர் வேலைவாய்ப்பினை உருவாக்கியது.
அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்தியா மேம்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவின் நிலையான மற்றும் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஆதரவளிக்கும் பலத்தை இந்தியாவும் ஜப்பானும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சம்மேளனங்களுக்கு நிதி உதவி விதிகளில் திருத்தம் செய்ய 6 பேர் குழு. அதாவது நாட்டில் உள்ள பல்வேறு தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் நிதியுதவி வழங்கும் வகையில் செய்யும் விதி திருத்தம் கொண்டு வருவதற்கான 6 பேர் கொண்ட குழுவை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அமைத்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு சவால்களை எழும் நிலையில் 2036 ஒலிம்பிக் போட்டியில் நடத்த விரும்பும் சூழலில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இணை செயலாளர் குணால் தலைமையிலான குழு நிர்வாக இயக்குநரான ரிதுபதி, ஒலிம்பிக் பதக்க வாய்ப்புள்ளவர்களுக்கு உதவி திட்டங்கள் தலைமைச் செயலாளர் அதிகாரியான என்.எஸ். ஜோகல் திட்டத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் அதிகாரி பி.கே. கார்க், இந்திய மல்யுத்த சம்மேளனம் தலைவர் சாகாதேவ் யாதவ் உள்ளிட்டோருக்கு இடம் பிடித்துள்ளன. இதுல தேசிய விளையாட்டு சம்மேளனம் நிதியுதவி திட்டங்களின் கீழ் உள்நாட்டு போட்டிகளை நடத்துவது, வெளிநாட்டில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பது, விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது, பயிற்சியாளர்களை நியமிப்பது போன்றவற்றில் தேசிய சம்மேளனங்கள் மற்றும் சங்கங்களின் நிதி உதவி அளிக்கப்படுகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பட்ஜெட்டில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்துக்கு 400 கோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திடம் இருந்து நிதியுதவி பெறப்படுகிறது. 2036 ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் எண்ணத்தில் இருக்கும் இந்தியா அதற்கு விருப்பமான கடிதத்தை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் அதிகாரப்பூர்வமாக கடந்த நவம்பரில் அளித்தது நினைவு கூறப்படுகிறது. மிக முக்கியமான ஒன்று. அப்போ 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்த போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. தேசிய சம்மேளனங்களுக்கு நிதி உதவி விதிகளில் திருத்தம் செய்ய 6 பேர் குழு. அதாவது நாட்டில் உள்ள பல்வேறு தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் நிதியுதவி வழங்கும் வகையில் செய்யும் விதி திருத்தம் கொண்டு வருவதற்கான 6 பேர் கொண்ட குழுவை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அமைத்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு சவால்களை எழும் நிலையில் 2036 ஒலிம்பிக் போட்டியில் நடத்த விரும்பும் சூழலில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இணை செயலாளர் குணால் தலைமையிலான குழு நிர்வாக இயக்குநரான ரிதுபதி, ஒலிம்பிக் பதக்க வாய்ப்புள்ளவர்களுக்கு உதவி திட்டங்கள் தலைமைச் செயலாளர் அதிகாரியான என்.எஸ். ஜோகல் திட்டத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் அதிகாரி பி.கே. கார்க், இந்திய மல்யுத்த சம்மேளனம் தலைவர் சாகாதேவ் யாதவ் உள்ளிட்டோருக்கு இடம் பிடித்துள்ளன. இதுல தேசிய விளையாட்டு சம்மேளனம் நிதியுதவி திட்டங்களின் கீழ் உள்நாட்டு போட்டிகளை நடத்துவது, வெளிநாட்டில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பது, விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது, பயிற்சியாளர்களை நியமிப்பது போன்றவற்றில் தேசிய சம்மேளனங்கள் மற்றும் சங்கங்களின் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பட்ஜெட்டில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்துக்கு 400 கோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திடம் இருந்து நிதியுதவி பெறப்படுகிறது. 2036 ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் எண்ணத்தில் இருக்கும் இந்தியா அதற்கு விருப்பமான கடிதத்தை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் அதிகாரப்பூர்வமாக கடந்த நவம்பரில் அளித்தது நினைவு கூறப்படுகிறது. மிக முக்கியமான ஒன்று. அப்போ 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்த போகுது அப்படிங்கிறதுக்கான தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் எத்தனாலின் கலப்பு 20% அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, பெட்ரோலில் எத்தனாலின் கலப்பை 20% மேல் அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக நிதி ஆயோக் சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? இதுல வேற என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரோலில் 19.6% எத்தனால் கலப்பது என்ற இலக்கு ஏற்கனவே எட்டப்பட்டது. அடுத்த உயிரி பொருட்களின் எத்தனாலை பெட்ரோலை 20% மேல் கலப்பதை முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய எரிபொருள் தேவை இறக்குமதி அதிகம் நம்பி இருப்பதால் எத்தனால் கலப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இது உள்ளூர் கரும்பு ஆலைகளில் இருந்து பெருமளவில் கிடைத்துவிடும். அதாவது எத்தனால் உள்ளூர் கரும்பு ஆலையிலிருந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் சார்ந்த எரிபொருட்களில் இருந்து பசுமை ஹைட்ரஜன் போன்ற எரிவாயுகளும் நாம் மாற வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. தெலுங்கானால அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது தெலுங்கானாவில் வரும் கல்வியாண்டுகளில் முதல் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தெலுங்கு மொழி பாடத்தை கட்டாயமாக்கி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை
2018 அப்போதைய முதல்வர் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான பாரத ராஷ்டிரிய சமிதி அரசு சட்டமாக கொண்டு வந்தது. தெலுங்கானா பள்ளிகளில் தெலுங்கு கற்பித்தல் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சட்டம் 2018 கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தற்போதைய காங்கிரஸ் அரசு இந்த சட்டத்தை முழு அளவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, ஓராண்டில் அனைத்து ரயில் வழித்தடங்களும் மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய ரயில்வே இணையமைச்சர் சொல்லியிருக்காரு. வி சோமன் தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்த ஆண்டுக்குள் அனைத்து ரயில் வழித்தடங்களும் மின்மயமாக்கும் என்று மத்திய ரயில்வே இணையமைச்சர் வி சோமனன் தெரிவிச்சிருக்காங்க. இதுல கடந்த ஆண்டுல ரூபாய் 6,366 கோடியில நிகழாண்டில் 6,626 கோடியும் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அதாவது ரயில்வேக்காக ஒதுக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 1,300 கிலோமீட்டருக்கு மேல் புதிய வழித்தடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 2,242 வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. 6,087 மேம்பாலங்களும் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, தமிழகத்தில் இதுவரை 94% விழுக்காடு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026க்குள் 100 விழுக்காடு மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளருக்கு தேர்தல் ஆணையம் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தேர்தல் ஆணையம் உறுதியாகி இருக்கும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காங்க. இது எங்க நடைபெற்ற கூட்டத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை குறித்து அரசு துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் ஞானேஷ்குமார் அவர்கள், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக், அதாவது இவர் தான் முதல்ல பெண் அதிகாரி, தலைமை தேர்தலே பெண் அதிகாரி இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, தேசிய சேவை என்பது முதல் படியே வாக்கு செலுத்துவது தான். 18 வயது நிறைவடைந்த அனைவரும் தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, ஓகே. ஆர்டிகல் வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா, அமெரிக்க குடியுரிமைக்கு தங்க அட்டை விசா ட்ரம்ப் ரூபாய் 43 கோடி விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அமெரிக்காவில் EP5 குடியேற்ற முதலீட்டாளர்கள் விசா திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக $5 மில்லியன், அதாவது ரூபாய் 43 கோடிக்கு தங்க அட்டை விசா அறிமுகப்படுத்த உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் முடிவு செஞ்சிருக்காராம். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் அவர் செவ்வாய்க்கிழமை கூறுகையில், தங்க அட்டைகளை அமெரிக்கா விற்பனை செய்துள்ளது. அந்த அட்டையின் விலை $5 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன் கார்டு, நிரந்தர குடியிருப்பு அட்டையின் மூலமாக கிடைக்கும் சிறப்பு உரிமைகளை தங்க அட்டையின் மூலமாக கிடைக்கும். அத்துடன் அந்த அட்டையை அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்கான வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதுல வேற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டவர் அமெரிக்காவில் தங்கி பணியாற்ற உதவும் H1B விசாவுக்கு மாற்றாக EP5 விசாவை பயன்படுத்த இந்தியர்கள் பலர் கருதும் நிலையில் அந்த விசாவை ரத்து செய்துவிட்டு தங்க அட்டை விசா திட்டத்தை அறிமுகப்படுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளாராம். ஓகே, கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை வெற்றிகர சோதனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணைகள் ஹெலிகாப்டரில் இருந்து ஏவி இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஒடிசா மாநிலம் சண்டிப்பூர்ல கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO இந்திய கடற்படை சார்பில் கப்பல்களை தாக்கி அளிக்கும் புதிய தலைமை ஏவுகணை பரிசோதனையை செய்யப்பட்டது. கடற்கரை ஹெலிகாப்டரில் இருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை இலக்கு துல்லியமாக தாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மருத்துவ பணியாளர்கள் வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 2,642 மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழால சென்னை திருவான்மியூரில் புதன்கிழமை நடைபெற்றது. அந்த நிகழ்வுல தான் நம்மளுடைய முதல்வர்கள் பேசியிருக்காங்க. இதுல கூறப்பட்டது என்ன அப்படின்னா, கிராமத்திலிருந்து சின்ன நகரங்களில் இருந்து மருத்துவத்துறை உருவாக்க வேண்டும் என்று நோக்கில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மருத்துவ படிப்பிற்கு கல்வி கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற மகத்தான திட்டத்தை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார். மருத்துவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமாக இது செயல்படுது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்நாளை நீட்டிக்கிறது. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டங்கள் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது.
அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நிம்மதியாக வாழ வைக்கிறது. முதல்வர் மருந்தகம் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் 1000 முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டது. மக்களின் அவசியமான தேவைப்படும் மருந்துகளின் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கிறது. முதல்வர் மருந்தகம் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.